ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நைட்டியை எப்படி ஓவர் அடிக்கணும்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நைட்டியை ஓவர் அடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அவங்க ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டிச்சிங் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இவ்வளோ தான் நைட்டி ஓவர் அடிக்கிறது. எனக்கு கட்டிங்லாம் தெரியாது, நார்மலாக நான் ஸ்டேஜ் ஸ்டிச் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க நைட்டி ஓவர் அடித்து கொடுத்தே ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் மிஷின் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் இந்த மாதிரி நைட்டி ஓரம் டாப் சைடு பிடிச்சி கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணியே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இது நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஸோ அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட பிஸ்னஸை. ஓகே, இப்போ நைட்டி ஃபஸ்ட்டு எப்படி ஓவர் அடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பேக் சைடு திருப்பிக்கோங்க. பேக் சைடு திருப்பிட்டு அவங்களோட கையோட சுற்றளவு எடுத்துகிட்டு அது எவ்வளவோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி இதில் மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நைட்டியில் நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து இதோட எண்டில் முடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நம்ம கர்வாக ட்ரா பண்ணி முடிச்சிருப்போம்ல, அதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஸ்டிச்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது கிளாத் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இல்லை நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி பார்க்கும்போது கிளாத் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் கீழே இந்த மாதிரி ஏதாவது கிளாத் இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ கிளாத் ஸ்டிச் பண்ணுற இடத்துல சுருக்கமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வராது. ஸோ சுருக்கமாக இருந்துச்சுன்னா அந்த கிளாத்தை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு திரும்ப இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2 ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் போர்ஷனை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த சைடு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்களே அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எங்கே ஸ்டிச் பண்ணிக்கிங்களோ அங்கே கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ கரெக்டாக கிளாத்தெல்லாம் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சைடு ஓரம் அடித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கு நைட்டி ரொம்ப ஹைட்டாக இருக்குது, எனக்கு லென்த் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நைட்டியை நம்ம கட் பண்ணிவிட்டு மடித்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு கம்மி பண்ணணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம நைட்டியை ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஹைட் கம்மி பண்ணணுமோ அந்த இன்ச்சஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கிளாத்தை இப்படி தள்ளிடுங்க. உள்ளே தள்ளிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணியிருப்போம்ல இதோட மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்படி தான் நம்ம ஹைட் கம்மி பண்ணணும். ஓகே, இந்த ஹைட் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலை. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் போர்ஷன் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் இப்போ கிளாத்தை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். நம்ம மெயின் கிளாத்தையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த ஜாயினிங் பார்ட்டை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறத மட்டும் பிடிச்சிட்டு நம்ம மிஷினில் வைக்கணும். ஸோ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஜாயின் பண்ணியிருக்க பார்ட்டை மட்டும் மிஷினில் வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த 2 லேயரை மட்டும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண வரலன்னா ஸ்லீவோட எண்டுலேருந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்லீவோட எண்டுலேருந்தே ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட எண்டில் இந்த மாதிரி 2 கிளாத் இருக்கும்ல, அந்த 2 கிளாத்தில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதே ஸ்டிச்சிங் மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை உள்ளே எடுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த 2 கிளாத்தில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டிச்சிங் மேலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு டச் பண்ணும்போது தெரியும் கிளாத் உள்ளே ஏதாவது மேலே கீழே இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக ஈவன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்லீவோட எண்டுலேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா திரும்ப அதே ஸ்லீவ் எண்டில் ஸ்டிச்சிங் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் நைட்டி ஓவர் அடிக்கிற மெத்தடு. ஸோ இந்த நைட்டியில் எனக்கு நெக்கு கிட்ட எலாஸ்டிக் இருக்கிறதுனால நான் நெக்கு கிட்ட ஸ்டிச் பண்ணி காமிக்கல. ஸோ உங்களுக்கு நார்மல் நெக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்கு கிட்டேயும் ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணி கொடுக்கணும்.
ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம பெய்டு கிளாஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். டைலரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான டைலரிங் டிப்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட டைலரிங்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் நீடாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.